நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு பி பார்ட்டு கோ பேக் அண்ட் ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால். இதில் பேசிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ கிளைண்ட்டு சர்வர் டூ கம்ப்யூட்டர்ஸு. கிளைண்ட்லேருந்து மெசேஜ் வந்து சர்வருக்கு அனுப்ப போகிறோம். பட் யூஸ் பண்ண போகிற ப்ரோட்டோகால் கோ பேக் அண்ட் ப்ரோட்டோகால். கோ பேக் அண்ட் ப்ரோட்டோகாலோட ப்ரொசீஜர், கிளைண்ட்டு நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸை வந்து நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸை வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்லைடிங் விண்டோவோட சைஸ் 5ன்னு செட் பண்ணிட்டோம்னா கிளைண்ட் வந்து ஒரு 5 மெசேஜஸ் இல்லை 5 ஃப்ரேம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிளைண்ட்லேருந்து போயிடும். நம்ம அதை எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ண போகிறோம்னாக்கா ஒரு 5 டெக்ஸ்ட் எடுத்துக்க போகிறோம். ஹாய்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டு, ஹவர்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டு, வாட் டூயிங்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டு, வாட் நெக்ஸ்ட்னு டெக்ஸ்ட்டு, ஒரு வாட்ஸ்அப்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு 5 டெக்ஸ்ட்டை வந்து வரிசையாக அனுப்பிச்சிடுவோம். எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுவோம் கிளைண்ட்லேருந்து. சர்வர் வந்து எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கும். 5 டெக்ஸ்ட்டையும் ரிசீவ் பண்ணிக்கும். ரிசீவ் பண்ணி முடிச்சுட்டு சர்வர் வந்து அக்னாலஜ்மெண்ட்ன்ற ரிப்ளை அனுப்பும். ஒரு டெக்ஸ்ட்டுக்கும், அதாவது ஒரு ஃப்ரேம் ரிசீவ் ஆனதுக்கும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம ஆயிரம் ஒரு மெசேஜ் வச்சுருக்கோம்னாக்கா அது வந்து ஃப்ரேம் 1, அப்போ இது அக்னாலஜ்மெண்ட் 1ன்னு ஒரு ரிப்ளை அனுப்பும். நெக்ஸ்ட்டு ஹவர்னு ஒன்று அமைச்சிருக்கோம்னாக்கா அது ஃப்ரேம் 2, அக்னாலஜ்மெண்ட் 2ன்னு ரிப்ளை அனுப்பும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு அக்னாலஜ்மெண்ட் 3, அக்னாலஜ்மெண்ட் 4, அக்னாலஜ்மெண்ட் 5ன்னு அனுப்பிடும். கிளைண்ட் அதில் ரிசீவ் பண்ணி பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். இதுதான் வந்து கோ பேக்கனோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரான்ஸ்மிஷன். கரெக்டாக கிளைண்ட்டும் ஒர்க் பண்ணிச்சு, சர்வரும் கரெக்டாக ஒர்க் பண்ணிச்சுனாக்கா இது எல்லாமே வந்து கரெக்டாக நடந்து முடிச்சிடும். இதுதான் நம்ம ப்ரோக்ராமாக பண்ணி பார்க்க போகிறோம். பட் கோ பேக்கனோட அடுத்த யூஸும் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறது இல்லை. பட் ஓவராலாக இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்த லெவல் பர்பஸ் என்னன்னாக்கா, ஸ்லைடிங் விண்டோட சைஸ் 5ன்னு செட் பண்ணி ஒரு 5 டெக்ஸ்ட்டு, அதாவது 5 ஃப்ரேம் மட்டும் கிளைண்ட்லேயும் சர்வருக்கு போகிறோம்னாக்கா எல்லாமே சர்வருக்கு போய் சேர்ந்துன்னு சொல்ல முடியாது. ஒரு 2 டெக்ஸ்ட் தான் போயிருக்கும், அதாவது 2 ஃப்ரேம் தான் போயிருக்கும், மிச்சம் 3 ஃப்ரேம் போயிருக்காது. இல்லை 3ஆம் ஃப்ரேம் மட்டும் எங்கேயோ நடுவில் ட்ராப் ஆகிருக்கும். 4, 5 ஃப்ரேம் கண்டிப்பாக இங்கே போயிருக்கும். 4, 5 டெக்ஸ்ட் இங்கே போயிருக்கும். ஸோ 1, 2 ரிசீவ்டு, 3 ட்ராப்டு, 4, 5 ரிசீவ்டு அப்படின்ற ஸ்டேஜுன்றது தான் அடுத்த கேஸ் கோ பேக்கனில். அப்போது கோ பேக்கன் எப்படி ரியாக்ட் பண்ணோம்னாக்கா, இங்கே 5 டெக்ஸ்ட்டும் வந்து ரிசீவ் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போமே, அதை 3 இல்லாமல் 4, 5 வரைக்கும் ரிசீவ் ஆகிடுச்சுனாக்கா அடுத்த சர்வர் வந்து அக்னாலஜ்மெண்ட் அனுப்ப ஆரம்பித்தோம். 1 அனுப்போம், 2 அனுப்போம், ஆனால் 3 அனுப்பாது. ஏன்னா 3ன்ற ஃப்ரேம் தான் வரவே இல்லையா, அதுதான் இங்கே வரவே நெட்ஒர்க்கில் ட்ராப் ஆகிடுச்சு. 4 அதனால் அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் 3 அனுப்பாது. பட் 4 வந்துருக்கனால அக்னாலஜ்மெண்ட் 4 போகும், 5 வந்துருக்கிறதுனால அக்னாலஜ்மெண்ட் 5 இங்கே போகும். ஸோ எண்ட் ஆஃப் திஸ் கம்யூனிகேஷனில் கிளைண்ட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, ஓகே அக்னாலஜ்மெண்ட் 3 வரலையா, அப்போது ஃப்ரேம் 3 வந்து எங்கேயோ நெட்ஒர்க்லேயே ட்ராப் ஆகிருக்கு, சர்வருக்கு போய் நீ ரீச் ஆகலை. அதனால் வேண்டி கிளைண்ட்டு ஒன்ஸ் அகைன் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் கோ பேக்கனோட ரூல் வந்து லாஸ்ட்டான ஃப்ரேம் 3 மட்டும் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறது கிடையாது. 3லேருந்து அதுக்கப்புறம் என்னெல்லாம் போயிருக்கோ எல்லாத்தையுமே ரீட்ரான்ஸ்மிட் பண்ணியும். அதுதான் கோ பேக்கனோட ரூலு. அதுதான் டிஸ்அட்வான்டேஜும் கூட. பட் அதுதான் வந்து அந்த ப்ரோட்டோகாலும் கூட. இப்போது ஃப்ரேம் 3யும் ரீட்ரான்ஸ்மிட் ஆகும், ஃப்ரேம் 4 ரீட்ரான்ஸ்மிட் ஆகும், ஃப்ரேம் 5 ரீட்ரான்ஸ்மிட் ஆகும். சர்வரில் வந்து ஃப்ரேம் 3 வருது, ஃப்ரேம் 4 ரிசீவ் ஆகுது, ஃப்ரேம் 5 ரிசீவ் ஆகுது. அதாவது டெக்ஸ்ட் 3, டெக்ஸ்ட் 4, 5லாம் ரிசீவ் ஆகுதுன்னா இவர் அடுத்தது எண்ட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷனில் சர்வர் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அக்னாலஜ்மெண்ட் 3, அக்னாலஜ்மெண்ட் 4, ACK 5 எல்லாத்தையும் அனுப்பிச்சிருவாரு. அனுப்பிச்சுன்னா இப்பயாவது இந்த டிரான்ஸ்மிஷனும் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. ஸோ கோ பேக்கன் ப்ரோட்டோக்காலோட இந்த ப்ரொசீஜரோட பர்பஸ் வந்து ஒரு கிளைண்ட்டு எல்லா ஃப்ரேம்ஸுமே சர்வருக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். நடுவில் ஏதாவது லாஸ்ட் ஆச்சுனாக்கா அது லாஸ்ட் ஆச்சுன்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனாக அதோட அக்னாலஜ்மெண்ட்டை வராததை வச்சு திருப்பி அங்கேருந்து மறுபடியும் எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். அப்போ என்ன நினச்சிக்குதுனாக்கா, இந்த கிளைண்ட்டு 3க்கு அப்புறம் எதுவுமே போகலன்ற மாதிரி நினச்சிக்கணும் அப்படின்றது ரூல். ஆனால் அக்னாலஜ்மெண்ட் 4, 5லாம் இதுக்கு வந்திருக்கலாம். பட் ரூல் என்ன சொல்லுதுன்னா 3க்கு அப்புறம் இருக்குது எல்லாமே அங்கே அனுப்பியிருக்கணும் அப்படின்றது. இன்கேஸ் இப்படி ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம். ஓகே சார், ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது 3 போயிடுச்சு, 4 போயிடுச்சு, 5 அனுப்புகிறாங்க, ஆனால் அந்த வேலை வந்து ட்ராப் ஆயிடுச்சு. அப்போ இங்கேருந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து 3 வந்திருக்கும், 4 வந்திருக்கும், 5 வந்திருக்கும் அப்படின்னாக்கா வந்திருக்காது. இந்த கிளைண்ட் என்ன பண்ணணும்னா மறுபடியும் வந்து 5 ரீட்ரான்ஸ்மிட் பண்ணி பார்க்கும். பட் 5ன்றது தான் லாஸ்ட் ஃப்ரேம்ன்றதுனால 5 மட்டும் எனக்கு முடியும். பட் நம்ம ரூல் புரிஞ்சுக்கணும், இதான் நடக்க போகுது. பட் இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. ஒன்லி வந்து ஃப்ரேம் லாஸ்ட் ஆனது மட்டும் இல்லை, அக்னாலஜ்மெண்ட்டே சம்டைம் லாஸ்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கேருந்து அக்னாலஜ்மெண்ட் 4 அனுப்புறது ட்ரை பண்ணி அனுப்பும்போது அதுவும் வந்து நெட்ஒர்க் வழியாக தான் ரிட்டர்ன் வந்தாங்க. அது ஒரு வேளை நடுவில் நெட்ஒர்க்கில் ட்ராப் ஆகிடுச்சுனாக்கா அப்போ இது வராத பட்சத்தில் இதுனா புரிஞ்சிக்கும். இது யாரெல்லாம் வரலையோ அங்கேயே முடிவு பண்ண கிளைண்ட்டு. இப்போ வந்து 4 வந்து
மெசேஜ் இங்க வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஆனா அக்னாலஜ்மென்ட் ரிப்ளை வரும்போது இதுக்கு வந்து சேரலன்னாலுமே, அப்போ அக்னாலஜ்மென்ட் 4 வரலையா? அப்போ 4லேருந்து திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி இப்படியும் ஒரு கேஸ் இருக்கு. திருப்பி 4 ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவாரு, 5 ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவாரு. திருப்பி இங்கேருந்து அக்னாலஜ்மென்ட் 4 வந்தாகணும், 5 வந்தாகணும். ஸோ எந்த ஒரு கேஸ், எந்த ஒரு செகண்ட் ரீட்ரான்ஸ்மிஷன், தேர்ட் ரீட்ரான்ஸ்மிஷன், எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் ரீட்ரான்ஸ்மிஷன்ல எல்லாத்தோட அக்னாலஜ்மென்ட்டும் வந்து இவனுக்கு சேரும். அப்பதான் இந்த ப்ராசஸ் வந்து எண்ட் ஆகுது. கோ பேக் அண்ட் கம்ப்ளீட் ஆகுன்றது தான் இதோட ஃபுல் டீட்டெயில்டு ப்ரொசீஜர். பட் அவ்வளோலாம் வந்து எல்லா கேஸ்லாம் எடுத்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எதனா ஒரு கேஸ் எடுத்து ப்ரோக்ராம் பண்ணலாம். அதில நம்ம வந்து சக்சஸ்ஃபுல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற கேஸ் மட்டும் எடுத்து ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். அத எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கிளையன்ட் சைட்லேருந்து ஆரம்பிப்போம். ஆஸ் யூசுவல் இம்போர்ட் லைப்ரரிஸு, கிளாஸ் இது கிளையண்ட்டு, மெயின் மெத்தடு ஃபர்ஸ்ட்டு இது கிளையன்ட் சைடுன்றத பிரிண்ட் பண்ணிக்கிறோம். சாக்கெட் கனெக்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில வந்து டூ அண்ட் ஃப்ரோ நடக்க போகுது. கிளையண்ட்ன்றது வந்து இங்கேருந்து ஃப்ரேம்ஸ் அனுப்ப போகுது. சர்வர் வந்து அக்னாலஜ்மென்ட் அனுப்புன்றதுனால டூ அண்ட் ஃப்ளோ ஆக்ஷன்றதுனால கண்டிப்பா இங்கேருந்து வெளிய போறதுக்கு ஆப்ஜெக்ட் அவுட்டும், அங்கேருந்து உள்ள வரதுக்கு ஆப்ஜெக்ட் இன் அப்படின்ற மாரி 2 ஸ்ட்ரீம்ஸ் நமக்கு தேவை. ரைட் ஓகே. இத கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா பண்ணலான்றதுக்காக வேண்டி ஒரு அரே ஒண்ணு கிரியேட் பண்ணி, அரேல வந்து ஒரு 5 மெசேஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. ஏன்னா மேனுவலா டிஸ்க்ரீட்டா ஒரு டைமும் வந்து ஒரு டெக்ஸ்ட்ட டைப் பண்ண அனுப்புறது வந்து ஒரு நல்ல ப்ரோகிராம் பிராக்டிஸா இருக்காது. ப்ரோகிராமோட பர்ப்பஸே வந்து ஆட்டோமேட் பண்றது தான். ஸோ, அதனால இந்த மாரி ஒரு அரேல வச்சுட்டோம்னாக்கா, அரேவ லூப்ல பாஸ் பண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் சென்ட் ஆகுற மாரி செட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு லூப் என்ன பண்ணுதுனாக்கா, செண்டிங் 5 மெசேஜஸ் டூ த சர்வர். கிளையண்ட் நம்பருக்கு சர்வர் போகுது. ஸோ, இன்ட் i = 0, i லெஸ் தென் மெசேஜ் டாட் லென்த் i ப்ளஸ் ப்ளஸ்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். அரேல இருக்கிற எல்லா மெசேஜும் வந்து இந்த ஃபார் லூப் வச்சு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு அவுட் டாட் ரைட் ஆப்ஜெக்ட் இந்த மெசேஜ் அப்படின்றது அரேல வந்து i 0ன்னு பாஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து சென்ட் ஆகுது. ஃபார் லூப்போட அரேவிலேருந்து ஒரு டெக்ஸ்ட் அனுப்புறதுக்கு இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதுதான் வந்து ப்ரோகிராம் சீக்வென்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் அவுட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல சென்ட் மெசேஜ் i+1 மெசேஜ் ஐன்னு போடும்போது என்ன நடக்குதுனாக்கா, ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம அரேவ பொறுத்தவரைக்கும் தான் 0. ஆனா நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு யூசரா நம்மளுக்கு வந்து வந்து இது 0ன்னு காட்டக்கூடாது. 1ன்னு காட்டுறது நல்லதுன்றதுக்காக i+1 போட்டுக்கிறோம். அவ்வளோதான் இங்க நடக்கிற விஷயம். மெசேஜ்ல இங்க இருக்க பொறுத்து வந்து மெசேஜ் இந்த அரேல வந்து 0 அரே தான் ஃபெட்ச் பண்ணி எடுக்க போறோம். ஸோ அலோ சர்வர் அப்படின்றது தான் வந்து இங்கேயும் போயிருக்கு. இங்கேயும் நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். அவ்வளோதான் இருக்கிற விஷயம். திருப்பி லூப் கன்டின்யூ ஆகுது. நெக்ஸ்ட் அரே வந்து ஃபெட்ச் பண்ணி நெக்ஸ்ட் அரே வேல்யூ ஃபெட்ச் பண்ணுது. திஸ் இஸ் மெசேஜ் 2 அதுவும் வந்து இந்த அவுட் டாட் ரைட் ஆப்ஜெக்ட்ல போகுது. அடுத்து நெக்ஸ்ட் லூப் வருது. ஜாவா ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரீம், நெக்ஸ்ட் லூப், கிளையன்ட் சென்டிங் ஆப்ஜெக்ட், நெக்ஸ்ட் லூப், குட் பை சர்வர். 5 ஃப்ரேம்ஸ் இங்கேருந்து போயாச்சு. லாஜிக்கலி வந்து இங்கேருந்து போயாச்சு. கிளையண்ட்லேருந்து இப்போ சர்வருக்கு சென்ட் ஆயாச்சு. கிளையண்டோட ஜாப் கம்ப்ளீட் இனிஷியல் ஸ்டேஜ்ல. நெக்ஸ்ட் லூப் 2 லூப் 2ல சர்வர்லேருந்து கண்டிப்பா அங்கே அக்னாலஜ்மென்ட் வந்திருக்கும் இல்லையா? அத நம்ம ரிசீவ் பண்ணணும் இல்லையா? ஸ்டில் நம்ம கிளையண்ட்ல தான் இருக்கோம். சர்வர்ல மெசேஜ் வந்திருக்கும் இல்லையா? அத இங்க ரிசீவ் பண்ணணுன்றதுக்காக வந்து இங்க ஒரு ஒன் மோர் லூப் பிளேஸ் ஆகுது கிளையண்ட்லயே. சர்வர் அக்னாலஜ்மென்ட் அனுப்பிச்ச மாரி நம்ம வந்து அத ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இங்கேயும் i = 0, i லெஸ் தென் மெசேஜ் லென்த் தான் போடுறோம். 5 மெசேஜ் தான் அனுப்பிச்சனால 5 மெசேஜ். அதான் லென்த் இங்க. i++ போட்டு ஸ்ட்ரிங் அக்னாலஜ் அங்க இருந்தது வந்து டைரக்ட்டா மெசேஜ் அப்படியே சென்ட் பண்ணியாச்சு. புஷ் பண்ணியாச்சு. லோக்கல் வேரியபிள்ல போடல. இங்க ரீட் ஆப்ஜெக்ட் வழியா தான் வரும். சர்வர்லேருந்து கிளையண்ட்டுக்கு ரீட் ஆப்ஜெக்ட் வழியா தான் வருதுன்றதுக்காக வேண்டி அக்னாலஜ்மென்ட்ன்ற ஒரு லோக்கல் வேரியபிள்ல போட்டு அத வந்து ரிசீவ்டு ஃப்ரம் சர்வர்ன்னு போட்டு அக்னாலஜ்மென்ட் போட்டு இத பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். இப்போ நம்ம பண்ற கேஸ் என்னன்னாக்கா, சக்சஸ்ஃபுல் டிரான்ஸ்மிஷன். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிஷனே சக்சஸ்ஃபுல் அப்படின்ற மாரி பேசியிருக்கோம். அதாவது கிளையண்ட்லேருந்து 5 மெசேஜ் அனுப்பிச்சோம். சர்வர்லேருந்து 5 அக்னாலஜ்மென்ட் வந்துச்சு. அதோட ப்ரோகிராம் முடிச்சு பண்றதுக்காக எல்லா ஆப்ஜெக்ட்டையும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் அவுட்புட்ல பார்க்குறோம். கிளையண்ட் சைடு சென்ட் மெசேஜ் 1, 2, 3, 4, 5 ரிசீவ்டு ஃப்ரம் சர்வர் அக்னாலஜ்மென்ட் ஃபார் மெசேஜ் 1, 2, 3, 4, 5 இது அடுத்தடுத்த கேஸ்லாம் வந்து நம்ம ப்ரோகிராம் பண்றதுனா பண்ணி பார்க்கலாம். ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ சர்வர் சைட்ல இதெல்லாம் எப்படி அவங்க சப்போர்ட் பண்றாங்க? எப்படி ஆப்பரேட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். சர்வர், லைப்ரரிஸ், ஆப்ஜெக்ட் சர்வர், மெத்தடு, சர்வர் சாக்கெட் 2 லைன் நமக்கு தேவை. சர்வர் சாக்கெட்னு ஒரு லைனு, சாக்கெட்னு ஒரு லைனு. இது எக்ஸிக்யூட் ஆன உடனே வெயிட்டிங் ஃபார் கனெக்ஷன் வரும். பட் இங்க லைன் மாறி இருக்கு. இந்த லைன் மேல வரணும். இங்க வெயிட்டிங் ஃபார் கனெக்ஷன் வரணும். அடுத்து அக்செப்ட் ஆன உடனே கிளையன்ட் கனெக்டட்னு வரணும். அடுத்தது ஆப்ஜெக்ட் அவுட்புட் இங்கேயும் அதே போல தான். இங்கேயும் வந்து கிளையண்ட்லேருந்து அனுப்புறத மெசேஜ வாங்குறதுக்கு இன்னு தேவை. இங்கேருந்து மெசேஜ வெளிய அனுப்புறதுக்கு அவுட் தேவை. அதனால டூ அண்ட் ஃப்ளோ ஆக்ஷன்றதால இங்கேயே 2 வச்சுப்போம். ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம், ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் 2 வச்சுக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆக்ஷனா நம்ம கிளையண்ட்லேருந்து வரக்கூடிய மெசேஜ் ரிசீவ் பண்றதுக்கு. அதனால ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ரிசீவ் மெசேஜ்ன்ட்டு. ஓகே. லூப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபார் i = 0 to i less than 5 இங்க டிட்டர்மினிஸ்டிக்கா நமக்கு 5ன்ற மாரி தான் முடிவு பண்ணி ஆப்பரேட் பண்றதுனால 5ன்னு போட்டுக்கலாம்.
நெறைய ப்ரோகிராம்லாம் உள்ள இன்க்ளூட் பண்ணி கொலாப்ஸ்லாம் பண்ண தேவையில்லன்றதுக்காக, வாட் இஸ் த அவுட்லைன்ல வந்து டைரக்ட்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக வந்து நம்ம இது மாரி சிம்ப்ளிசிட்டி பண்ணி ஹார்ட் கோட் இல்லைங்களா? இல்லன்னா நெறைய ப்ரோகிராம் உள்ள போட்டு ப்ரோகிராம் லைன்ஸ உள்ள போட்டு, எது மெயின் அப்ஜெக்டிவா மெயினா நடந்து முடியணுமோ, அத விட்டுட்டு வேற ப்ரோகிராம் பண்ணிட்டுருப்போம். அதெல்லாம் நடக்கக்கூடாது. கரெக்ட்டா எது நடக்கணுமோ அத நடக்கணுன்றதுக்காக இங்க நேரா ஹார்ட் கோட் பண்ணியாச்சு. எது நடக்கணும்னாக்கா, அங்க அனுப்பிச்ச மெசேஜஸ ரிசீவ் பண்ணணும். இன் டாட் ரீட் ஆப்ஜெக்ட் போட்டு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ரிசீவ்ட் மெசேஜ்ல போட்டு டைரக்ட்டா வந்து பிரிண்ட் பண்றது. அதான் வந்து நடக்குன்றதுக்காக அத முதல்ல பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து 5 லூப் ரன் ஆகுது. கிளையன்ட் அனுப்பிச்சா 5 மெசேஜும் வந்து ரிசீவ் ஆகுது. மீன் டைம் பிரிண்ட் ஆகி முடியுது. ஓகே. சர்வரோட ஃபர்ஸ்ட் லூப், ஃபர்ஸ்ட் ஜாப் கம்ப்ளீட்டட். சர்வரோட நெக்ஸ்ட் ஜாப் வந்து அக்னாலஜ்மென்ட் ஒண்ணுத்துக்கும் அனுப்புறது. ஸோ அக்னாலஜ் பண்ண போறோம். இங்கேயும் அதே போல ஃபார் லூப் 5 டைம்ஸ் வந்து ரன் ஆக போகுது. அக்னாலஜ்மென்ட் மெசேஜ் ஃபார் 1ன்னு சொல்லணும் இல்லையா? ஐன்றது இனிஷியலா 0. ஆனா இங்க 0 அனுப்பக்கூடாது. 1ன்னு அனுப்பலான்றதுக்காக வேண்டி i+1 போட்டு அனுப்பிச்சிடுறோம். இந்த ஸ்ட்ரிங்க வந்து கம்போஸ் பண்ணி அவுட் டாட் ரைட் அப்படின்னு அனுப்பும்போது, சர்வர்லேருந்து கிளையண்ட்டுக்கு வந்து மெசேஜ் போயிடுது. அதாவது சென்ட் டூ இந்த சென்ட் அக்னாலஜ்மென்ட் மெசேஜ் 100 போன்றது காமிக்கிறோம் இங்க. இது செகண்ட் லூப். ஸோ செகண்ட் லூப்போட பர்ப்பஸ் அக்னாலஜ்மென்ட்ட நம்மளே கம்போஸ் பண்றோம். 1, 2, 3, 4, 5ன்னு அனுப்பிச்சிடுறோம். ஏன்னா நம்ம பண்ண போறது வந்து சக்சஸ்ஃபுல் டிரான்ஸ்மிஷன் தான் என்டையர்லி அப்படின்றதுக்காக எங்கேயுமே எந்த இதுலயும் ஃப்ரேம் டிராப் ஆன மாரியோ, அக்னாலஜ்மென்ட் டிராப் ஆன மாரியோ, ரீட்ரான்ஸ்மிட் பண்ற மாரியோ எந்த கேஸும் இதில நம்ம எடுத்து ஒர்க் பண்ணல. அது பண்ணணும்னா தனித்தனி கேஸா, தனித்தனி ப்ரோகிராமா எடுத்து பண்ண முடியும். ஒண்ணே ஒரே இதில எல்லாத்தையும் பண்ணோம்னா, ப்ரோகிராம் டோட்டலா வந்து பல்க் ஆயிடும், கொலாப்ஸ் ஆயிடும். திருப்பி ரீப்ளேஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து நமக்கு பயங்கர கன்ஃப்யூஷனிங்கா இருக்குன்றதுக்காக என்ன பண்றதுன்னா, ஒரு கேஸா தான் இத அஸ்யூம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஃபுல் சக்சஸ்ஃபுல் டிரான்ஸ்மிஷனுக்கான ப்ரோகிராம் இது. இது பண்ணி முடிச்சிருக்கோம். அடுத்தது வேணும்னாக்கா, ஃப்ரேம் டிராப்டுன்னு ஒரு கேஸ் வச்சு அது தனியா ப்ரோகிராம் பண்ணிக்கலாம். தனியா பண்ணணும் கிளையன்ட் சர்வரு. அடுத்து அக்னாலஜ்மென்ட் டிராப்ன்ற மாரி பண்ணலாம். மாரி நெறைய கேஸஸ் பண்ணலாம் அதுல. ஸோ இதோட அவுட்புட் பார்ப்போம். சர்வர் சைடு, கிளையன்ட் கனெக்டடு, ரிசீவ்டு மெசேஜ். அதாவது கிளையண்ட்லேருந்து இங்க ஏதாவது சர்வருக்கு வருது மெசேஜ் வரணும்னா, ஹலோ சர்வர், அப்புறம் மெசேஜ் 2, 3, 4, 5 ரிசீவ் ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் லூப்போட அவுட்புட்ஸு. செகண்ட் லூப்போட சென்டிங் அண்ட் இட்ஸ் அவுட்புட்ஸ் இதெல்லாம் அது. இங்கேருந்து அக்னாலஜ்மென்ட் மெசேஜ் 1 வந்து கிளையண்ட்டுக்கு போகுது. 2, 3, 4, 5 போகுது. ஸோ இதுதான் கோ பேக்கன். அதாவது எல்லா மெசேஜும் ரிசீவ் பண்றோம். எல்லாத்துக்கும் அக்னாலஜ்மென்ட் கண்டிப்பா அனுப்பிச்சே ஆகும். இதுன்றது தான் வந்து ஒரு கம்ப்ளீட்டு ஃபர்ஸ்ட் கேஸான ஒரு சக்சஸ்ஃபுல் கோ பேக்கன் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற கிளையண்ட் அண்ட் சர்வர் ப்ரோகிராம். அதாவது கிளையண்ட் அண்ட் சர்வர் வந்து இன்டராக்ட் ஆகி கரெக்ட்டா சர்வர் எல்லா மெசேஜும் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளையண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து கோ பேக்கன்ல முடிக்குது. தேங்க் யூ.